வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 9 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கியும், குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்திலும் அதற்கு வடக்கே உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. சென்னையிலும், சென்னை சுற்றுவட்டார வடகடலோர மாவட்டங்கள், அனைத்து வடவுள் மாவட்ட பகுதிகளிலையும் நல்ல மழை பொழிவு. வால்பாறையிலையும், நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதியிலையும், கேரளாவிலையும் கனமழை பொழிந்திருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு பள்ளிக்கரணை 63 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. பள்ளிக்கரணை பெருங்குடி. மேலும் பள்ளிக்கரணையில மேலும் ஒரு பகுதி 51 மில்லிமீட்டர், மேடவாக்கம் 50 மில்லிமீட்டர், ராஜா அண்ணாமலைபுரம் 40 மில்லிமீட்டர், அடையாறு 37 மில்லிமீட்டர், ஒக்கியம் துறைப்பாக்கம் 29 மில்லிமீட்டர், கண்ணகி நகர் 27 மில்லிமீட்டர், சோழிங்கநல்லூர் 26 மில்லிமீட்டர், அண்ணா நகர் மேற்கு 25 மில்லிமீட்டர், கொரட்டூர் 24 மில்லிமீட்டர், நுங்கம்பாக்கம் 22 மில்லிமீட்டர், வடபழனி 22 மில்லிமீட்டர், அமைந்தகரை 21 மில்லிமீட்டர், ஈஞ்சம்பாக்கம் 21 மில்லிமீட்டர், மடிப்பாக்கம் 20 மில்லிமீட்டர், கத்திவாக்கம் 20 மில்லிமீட்டர், அம்பத்தூர் 19 மில்லிமீட்டர், மேலும் நீலாங்கரை 17 மில்லிமீட்டர், எண்ணூர் 15 மில்லிமீட்டர், பேசன் பிரிட்ஜ் 16 மில்லிமீட்டர், மாதவரம் 15 மில்லிமீட்டர், ஐஸ் ஹவுஸ் 14 மில்லிமீட்டர், சாலிகிராமம் 13 மில்லிமீட்டர், பெரம்பூர் 13 மில்லிமீட்டர், மணலி நியூ டவுன் 12 மில்லிமீட்டர், விம்கோ நகர் 11 மில்லிமீட்டர். அதற்கு கீழே பெரிய அளவில் நீண்ட பட்டியல் இருக்கு. 1 சென்டிமீட்டருக்கு கீழே இவை எல்லாம் 1 சென்டிமீட்டர்ல இருந்து 6.5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவை அறிவித்தோம். மேலும் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும், அதே போல திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. சேலம், நாமக்கல்லையும், ஏற்காடு உள்ளிட்ட பகுதிகளிலையும் மழை. இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழை பொழிவு காணப்பட்டது. ஆவுடையார் கோயிலில் கூட 1 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா அம்மூர், அதாவது வாலாஜா ரயில்வே ஸ்டேஷன் 40 மில்லிமீட்டர் மழை, வாலாஜா 38 மில்லிமீட்டர், ஆற்காடு 34 மில்லிமீட்டர், பணப்பாக்கம் 23 மில்லிமீட்டர், ராணிப்பேட்டை 22 மில்லிமீட்டர், கலவை பிடபிள்யூடி 22 மில்லிமீட்டர், சோளிங்கர் 16 மில்லிமீட்டர், காவேரிப்பாக்கம் 15 மில்லிமீட்டர், மேலும் அரக்கோணம் இதெல்லாம் மின்னெல்லாம் மழை தான், நல்ல மழை பொழிவு கொடுத்திருக்கு. சேலம், ஏற்காடு 11 மில்லிமீட்டர், கரியகோவில் அணை 11 மில்லிமீட்டர் மழை. இன்னும் வாழப்பாடி, ஆனைமடு அணை, சேலம் மழை தான். இன்னும் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 30 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. சிவகங்கை, மானாமதுரை, இளையான்குடி, திருப்பத்தூர் மற்றும் காளையார் கோவில் இதெல்லாம் மழைப்பொழிவு இருந்தது. மேலும் பார்த்தீங்கன்னா விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டத்தோட அருப்புக்கோட்டை, சரி மன்னிக்கவும், விருதுநகர் மாவட்டத்தோட அருப்புக்கோட்டை, விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, அங்கேயும் 15 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. நேற்றைய மழைப்பொழிவு இப்படி அமைய டெல்டாவில் மயிலாடுதுறை மழைப்பொழிவு நன்றாகவே இருந்துச்சு. அதெல்லாம் இன்னும் அறிக்கையில கிடைக்கப்பெறவில்லை. கடலூர் மாவட்டத்திலும் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. ஒதுக்குதலுடன் இருந்தாலும் கிராமப்புறங்கள்ல நல்ல மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. அதே போல இன்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா, மழைப்பொழிவு எப்பொழுதுமே இந்த 12ஆம் தேதி வரை தான் நாம மழை எதிர்பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மழையோட தீவிரம் குறையும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மழையோட தீவிரம் சற்றுதான் குறையும் போல் இருக்கு. அதனால மழை இருந்து கொண்டே இருக்கும், ஒதுக்கி இருக்கும், எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும். எந்த இடத்துல எப்ப பெய்யும் சொல்ல முடியாது. ஆக இன்றைய மழைப்பொழிவு பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் தினசரி உண்டு. இன்னைக்கு தருமபுரி, சேலம், அதே போல எல்லா மாவட்டங்களுக்குங்க, எந்த மாவட்டம்னு சொல்றது இல்லை, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழை வாய்ப்பு இருக்கு. விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட இன்றைக்கு மழை வாய்ப்பு கிடைப்பதற்கு சாதகம் இருக்கிறது. நாளைய நாள்ல இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பாகி இருக்கும். நாளைக்கு திங்கட்கிழமை 10ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்புலதா தெரியுது. இதுல நாளை திங்கட்கிழமை 10ஆம் தேதி இரவு சென்னைக்கு இன்னும் கொஞ்சம் கனமழை பிடிப்பே தெரிகிறது. அதாவது இன்றைக்கு 6 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. பெரும்பாலும் 1 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. நாளைக்கு ஒரு 8 சென்டிமீட்டர் வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல பதிவாகலாம். இப்படி மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் நல்ல மழை இருக்கு. 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆங்காங்கே, சிவகங்கை, புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அரியலூர், பெரம்பலூர், கடலூர், திருச்சி, வடகடலோர மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே நல்ல மழை தெரியுது. இதுல மதுரையை மையமாக வைத்து பலத்த மழை பொழிவு மதுரை, சிவகங்கை மாவட்டத்துக்கு தெரியுது. 12ஆம் தேதியும் அதே போல தெரியுது. ஆனா 12ஆம் தேதிக்கு மேல் தீவிரம் குறையும். ஆனால் காற்று மறைக்கும் பகுதி ஆகிய கொடைக்கானல் மலைக்கு கிழக்கு பகுதியும், அதே போல நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளுக்கு கிழக்கு பகுதிக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது.
12ஆம் தேதிக்கு மேல் அங்கு கொஞ்சம் உறுதியாக தெரிகிறது. இப்படியே மழைப்பிடிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கும் வேளையில கொஞ்சம் வெப்பம் அதிகரிக்கும். ஏன் வெப்பம் அதிகரிக்குதுன்னா, தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரம் குறையும், வெப்பசலன இடிமழை பிடிப்பு தான் தொடர்ந்து கொண்டிருக்கும். தென்மேற்கு பருவமழை நேற்றைக்கு வயநாடு குடகு பகுதியில் பெய்த மழை, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழைப்பிடிப்பு கபினிக்கும் KRSக்கும் நீர்வரத்தை கொடுத்து கொஞ்சம் நீர்வரத்தும் கபினிலிருந்து மேட்டூருக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை இன்றையோடு நின்றுவிடும். அதற்கு பிறகு திறப்பு என்பது குறைக்கப்படும். இருந்தாலும் வெப்பசலன இடிமழை பிடிப்பு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளோட, அதாவது நம்முடைய தமிழ்நாடு கர்நாடகா அணைக்கு இடைப்பட்ட அந்த கர்நாடக வனப்பகுதிகளில், மேட்டூரை ஒட்டிய வனப்பகுதிகளில் மழை தெரிகிறது. அங்கிருந்து கொஞ்சம் தண்ணி வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். ரொம்ப இல்லை, அளவா லேசா இருக்கும். மழை இருந்துட்டு இருக்கும், தண்ணி கொஞ்சம் வந்துட்டே இருக்கும். தமிழ்நாட்டிலையும் மழைப்பிடிப்பு வெப்பசலன இடிமழை பிடிப்பு கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர, வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் காற்று மறைக்கும் பகுதிகளுக்கும் மழை இருக்கும். எதுக்கு காற்று மறைக்குன்னா, காற்று பகுதியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய 16ஆம் தேதிக்கு மேல் மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். காற்று பகுதிக்கு உடனடியாக கொட்டிராது, புரியுங்களா? 16ஆம் தேதி அடுத்த சுற்றின் மழைப்பிடிப்பு தீவிரமடையும்னு நாம நீண்ட கால அறிக்கையிலே சொல்லியிருக்கிறோம். அதாவது 10ஆம் தேதி வரை மழைப்பிடிப்பு நீண்ட கால அறிக்கையில் என்ன கொடுத்திருக்கோம்னா, ஆகஸ்ட் 10 வரை மழைப்பிடிப்பு கொடுக்கும், ஒரு 5 நாள் இடைவெளி கொடுக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப என்ன சொல்றோம்னா, ஆகஸ்ட் 12 வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தீவிரம் குறையும்னு சொல்லியிருக்கிறோம், அவ்வளவுதான். அதுல 16ஆம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழைப்பிடிப்பு தெரியும் போது தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையும். 16ஆம் தேதியிலிருந்து ரொம்ப தீவிரமடைஞ்சிடாது, ஸ்லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தீவிரமடையும். 16ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் பெய்ய தொடங்கும். 16ஆம் தேதி எப்படி பெய்யும்னா, வெப்பசலன மழையோட சேர்ந்த இடிமழையாக தென்மேற்கு பருவமழை இணைந்த மழையாக மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்யும் பொழுது பொள்ளாச்சி தெற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த இப்ப 12ஆம் தேதியிலிருந்து ஒரு 5 நாள் இடைவெளி விடும். அப்போ இந்த தேங்காய் வெட்டுறது, கொப்பரை வெட்டி போடுறது, காய வைத்தல், உலர்த்தல் பணிகளை அங்க செய்யலாம். காற்று பகுதிக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சம் இந்த சாரல் முக்கோணத்துக்கு வருவது என்பது 12ஆம் தேதிக்கு பிறகு 16ஆம் தேதி என்பது நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அதுக்கு இடையில மிரட்டல் இருக்கும், ஆனால் மழைப்பிடிப்பு உள்ளே இருக்கும். காற்று பகுதிக்கு பொறுத்த வரைக்கும் அந்த முக்கோணம் உள்ளிட்ட தெற்கு பகுதி, பொள்ளாச்சி தெற்கு பகுதியில் மழைப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதியிலிருந்து அடுத்த மழைப்பிடிப்பு தொடங்கும். 16 இல்லைன்னா 17 தொடங்கும். 17க்கு பிறகு இருந்து கொண்டே இருக்கும். 18 கொஞ்சம் தீவிரம் அடையும். 18ல் இருந்து மாத இறுதி வரை மழை படிப்படியாக வலுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில், கேரளாவில் தென்மேற்கு பருவமழை வலுக்கும். மாத இறுதி நாட்களில் தமிழ்நாட்டிலும் வெப்ப சலனத்துடன் கூடிய காற்று சுழற்சி மழை படிப்படியாக வலுப்பெறும் என்பதுதான் நம்முடைய நீண்டகால அறிக்கையும் கூட, இன்றைய வானிலை அறிக்கையும் கூட. ஆனால் தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தான் தென்மேற்கு பருவமழை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழைப்பிடிப்பு கொடுக்கும். ஆகஸ்ட்லன்னு சொன்னோம், முதல் 10 தேதி வரைக்கும் கொடுக்கும்னு சொன்னோம். இன்னைக்கு தேதி 9 ஆகிவிட்டது. இன்றைக்கு வரைக்கும் கொடுத்து கபினியில் இருந்து நீர்வரத்தை கொடுத்ததை நினைவுபடுத்த விரும்புகிறேன். 5 நாள் இடைவெளி கொடுக்கணும். ஆனால் இடைவெளி ரொம்ப கொடுக்காது. ஒரு 5000-3500 கனஅடி நீர்வரத்தை கொடுக்கும் வகையில் மேட்டூருக்கு, கபினிக்கு நீர்வரத்து இருந்து கொண்டிருக்கும். அந்த அளவுக்கு மழை இருக்கும். அதற்கு பிறகு ஒரு 2-3 நாள் குறைந்தாலும் மீண்டும் 16ஆம் தேதிக்கு மேல பெய்யக்கூடிய மழை நீர்வரத்தை கூட்டும். மாத இறுதி 10 நாள் பலத்த மழை இருக்கு. அதுக்கப்புறம் தென்சின கடலில் இருந்து வரக்கூடிய நிகழ்வு வங்கக்கடலோட வடக்கு பகுதிக்கு வர தொடங்கும். இப்ப 16ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வு வடகிழக்கு மாநில பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும். வடகிழக்கு மாநில பகுதி மட்டுமல்ல, வடகிழக்கு மாநிலம், மேற்கு வங்கத்தோட இமயமலை ஒட்டிய பகுதி, வடக்கே உள்ள பகுதி, சிக்கிம் ஒட்டியுள்ள பகுதி, அதே போல பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் காஷ்மீர் வரைக்கும் இமயமலையில வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய மழைப்பொழிவு தெரிகிறது. அதற்கு அடுத்த நிகழ்வு தான் வங்கக்கடலுக்கு வரும். அது இந்த மாத இறுதியில வரும். செப்டம்பர்ல அடுத்தடுத்தது ஒடிசாவிற்கும், அதற்கு அடுத்தது ஆந்திர பிரதேசத்திற்கும், அக்டோபர் அதாவது செப்டம்பர் இறுதியில எல்லாம் 15 தேதிக்கு மேல எல்லாம் தெற்கு ஆந்திர பிரதேசத்துக்கே வர தொடங்கினோம். மத்திய ஆந்திர பிரதேசத்துக்கு உறுதியாகவும், அக்டோபர் முன் 15 தேதி தெற்காந்திர பிரதேசம், மத்திய ஆந்திர பிரதேசத்துக்கே வருவதற்கு உறுதியான வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டம் 45 நாள் வலுத்து இருக்கும். கண்டிப்பா ஜூன் ஜூலைல பெய்யக்கூடிய மழை ஆகஸ்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பற்றாக்குறை எல்லாம் செப்டம்பர் அக்டோபர்ல முழுமையாக நிரப்பிவிடும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை, செப்டம்பர் மாத ஒட்டுமொத்த 30 நாள் மற்றும் அக்டோபர் முன் 15 நாள், மொத்தம் 45 நாள் பெய்யக்கூடிய மழை உங்களுக்கு முழுமையாக திருப்தி கொடுக்கும். அப்பொழுது குறுவை அறுவடை செய்யக்கூடிய ஆழ்துளை கிணறுகள் மூலம் பாசன வசதி பெற்று நடவு பணி செய்திருக்கக்கூடிய, தற்பொழுது
வளர்ந்து கொண்டிருக்கூடிய இந்த பயிர்களுக்கு அறுவடை பணிகளின் போது இடையூறு கொடுக்கும் மழைப்பொழிவு தெரிகிறது. இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அதனால அறுவடை நேரத்தில் வானிலை அறிந்து திட்டமிட்ட அறுவடை என்பது வேண்டும். இதை நான் எதற்கு சொல்றேன்னா, எல்னினோ வறட்சி என்கின்ற பிடியில நீங்கள் ரொம்பவும் வனவேதனைப்பட்டு இருக்கீங்க. எல்னினோ என்பதெல்லாம் இல்லாமல் போய்விடும். எல்னினோ இருக்கு, எல்னினோ இருந்தாலும் அது இந்த அளவுக்கு தீவிரம், பெரிய அளவில் ஒரு மிரட்டல், தமிழ்நாட்டுக்கு அந்த அளவுக்கு ஒரு வறட்சி இதெல்லாம் இருக்காது. நீங்கள் தினசரி உணர்ந்து கொண்டுதான் இருப்பீங்க. ஆரம்பத்தில் ஜூன் ஜூலைல வெயில் இருந்துச்சு, ஆனா இப்ப வெயிலுக்கு வராது, மழையா மாறும். ஆகஸ்ட் இறுதியில மழை தீவிரமடையும், செப்டம்பர் அக்டோபர் மிகவும் தீவிரமடையும் சொன்னோம். அதற்கான நம்பிக்கையை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் எட்டும் என்று சொன்னோம், எட்டி இருக்கிறது. பிறகு போக போக நம்பிக்கை என்பது முழுமையான மனதை திருப்தி கொடுக்கும் வகையில் செப்டம்பர் அக்டோபர் மழைப்பொழிவு இருக்கும். வடகிழக்கு பருவமழை போலவே அக்டோபர் 15 தேதி வரைக்கும் இருக்கும். அக்டோபர் 1 அக்டோபர் 18 பெய்யக்கூடிய மழை வடகிழக்கு பருவமழை. அது கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் அதிக மழைப்பொழிவை தரும். வடகிழக்கு பருவமழைக்கு வறட்சி என்று நினைத்து கொண்டு ஒரு அசாதாரணமாக இருந்துவிட வேண்டாம். வறட்சி அல்ல, இந்த ஆண்டு நாம் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய அளவிற்கு மழை பொழிவு அதிகம் இருக்கிறது என்பதையும், பண்ணை குட்டைகளை அமைப்போம், பண்ணை குட்டைகளை ஆழப்படுத்துவோம், அகலப்படுத்துவோம், கரைகளை பலப்படுத்துவோம். வடகிழக்கு பருவமழைக்கு முன்கூட்டியே வடிகால் வாய்க்கால்களை சரி செய்வோம். தேக்கி வைக்கக்கூடிய நீரை உடைப்படுத்தி விடாமல் பாதுகாக்கும் வகையில பண்ணை குட்டைகளை பலப்படுத்தி, கரைகளை பலப்படுத்தி வைப்போம். இது செய்தால் 2027 கோடை நம்முடைய கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்யலாம், குடிநீர் பிரச்சனையும் போக்கலாம். 2027 கோடை மட்டும் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும். 2027 மே முடிந்ததும் எல்னினோ என்கின்ற பேச்சே இல்லாமல் போய்விடும். இப்பொழுது காட்டப்பட்டு கொண்டிருக்கூடிய இந்த மாயையான ஒரு படமெல்லாம் ஜூன் மாதம் 2027 காணாமல் போய்விடும். அது காணாமல் போய்விடும் என்று 2027 ஜனவரியில் இருந்து அறிக்கைகள் வர தொடங்கிடும். ஆகவே அதையும் நம்ம இப்பயே சொல்றோம். அதனால 2027 மே வரைக்கும் இந்த அச்சுறுத்தல் எல்னினோ, சூப்பர் எல்னினோ, கதுல்லா எல்னினோ, இந்த வார்த்தையெல்லாம் 2027 மேயில் முற்றிலுமாக போய்விடும். அதற்கு பிறகு லானினா வர தொடங்கும். ஆகவே நம்மை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது எப்படிப்பட்ட எல்னினோவாக இருந்தாலும் ஜனவரி 10 வரை எந்தவித தண்ணீர் பிரச்சனைக்கும் எந்தவித பிரச்சனைக்கும் வாய்ப்பில்லை. மழைப்பொழிவுதான் கூடுதல் இருக்கிறது. ஜனவரிக்கு பிறகு ஏற்கனவே தேக்கி வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் நமக்கு நீர் பிரச்சனையை தீர்க்கும். வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதற்கு பிறகு ஜூன் பிறந்து விட்டால் தென்மேற்கு பருவமழை மிகச் சிறப்பானகவும், வடகிழக்கு பருவமழை 2027 மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடுத்தது தொடர்ந்து நம்முடைய செய்ய வேண்டிய வேலை வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். மாதத்துக்கு ஒரு அறிக்கையாவது கேட்கணும். வானிலை அறியாமல் விவசாயம் செய்வது விவசாயத்துக்கு நஷ்டம் ஏற்படுத்தும், அறுவடை நேரத்தில் இடையூறு கொடுக்கும் மழை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். காற்று பகுதிகளுக்கு மழைப்பொழிவு இதுவரை பெய்யவில்லையே என்று இயங்கிக் கொண்டிருக்கூடிய ரெட்டியார் சத்திரம் மற்றும் ஒட்டஞ்சத்திரத்துக்கு மேற்கே இருக்கக்கூடிய காற்று பகுதிகளுக்கெல்லாம் மழை எப்பொழுதுமே செப்டம்பர் தான் பெய்யும். அதற்கு முன்னாடி மழை இருக்கு. இந்த ஆகஸ்ட் இறுதி நாட்கள்ல எல்லாம் செப்டம்பர் நல்ல மழை இருக்கு, அக்டோபர்லயும் நல்ல மழை இருக்கு. தென்மேற்கு இறுதி 45 நாள் வலுத்திருக்கும். அக்டோபர் 18க்கு மேல் வடகிழக்கு பருவமழை. எல்லா மாவட்டங்களுக்கும் அதிக மழை இருக்கு. அதுல பாதிக்கும் மழை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தொடங்கி வடகடலோரம் வரைக்கும், அதுல டெல்டா தென்கடலோரம் அடங்கும். இலங்கைக்கும் இலங்கை சுற்று வட்டார பகுதிகளில் அடுத்தடுத்த சிறு நிகழ்வு அதிக மழை தரும். வலுவான நிகழ்வுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. சிறு நிகழ்வே அதிக மழைப்பொழிவு தரும் என்பதை தான் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்டேட்ஸோடு இணைந்திருப்பது கட்டாயம். நன்றி.